தமிழகத்தில் மின் திட்டங்களை நிறைவேற்ற முதலமைச்சர் ஜெயலலிதா ஒத்துழைக்கவில்லை என்று மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் முதலமைச்சர் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். தமிழகத்தில் மின் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சரையும் அமைச்சரையும் தொடர்பு கொள்ள முயன்றும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார். It's a part of the country where I can't even reach out to the chief minister. I have made several attempts to talk to their leaders without success. So I have access to 28 states in this country. But on the 29th state, even if I call up and want to talk, I talk to the power minister. He hears me and he says, okay, I'll talk to Amma. இதேபோன்று மத்திய கப்பல் மற்றும் சாலை போக்குவரத்து துறை இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் முதலமைச்சரை சந்திக்க முடியவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தமிழக முதல்வர் அவர்களை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி குறித்து சந்திப்பதற்காக நானும் பலமுறை கேட்டிருக்கின்றேன். நான் சந்திக்கவில்லை, சந்திக்கக்கூடிய வாய்ப்பில்லை. மத்திய அரசின் எல்இடி பல்ப் திட்டத்தை தமிழக அரசு புறக்கணித்ததால் மாநிலத்திற்கு 700 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மத்திய அரசு 600 கோடி ரூபாயில் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்ன பின்பும் அதை புறக்கணித்துவிட்டு மக்கள் வரி பணமான 146 கோடி ரூபாயை டெண்டர் விடுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அப்படி என்றால் அதில் லஞ்சம் விளையாட வேண்டும், லாவண்யம் விளையாட வேண்டும், கமிஷன் விளையாட வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால் இதுதான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நல்ல திட்டமும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலின் குற்றச்சாட்டிற்கு முதலமைச்சர் விளக்கம் அளிக்க தயாரா என திமுக பொருளாளர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த மத்திய அமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வெளிப்படையான அந்த குற்றச்சாட்டுக்கு தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அதற்கு விளக்கம் சொல்லணும். மத்திய அரசோடு மாநில அரசு ஒத்துழைக்காததால் தமிழகத்திற்கு பெரும் பாதிப்பு ஏற்படுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் விமர்சித்துள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரையில் மின் வெட்டு என்பது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வரப்போகின்ற கோடை காலங்களில் மிக அதிகமாக இருக்கப் போகின்றது. அதற்கு நிவாரணம் தேடுவதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்ற ஜெயலலிதா மத்திய அரசாங்கம் முன்வந்து நாங்கள் தருவதற்கு மின்சார திட்டங்களை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லியும் கூட இவர் அவர்களை பார்க்க மறுப்பது என்பது ஜெயலலிதா ஒரு மக்கள் விரோத முதலமைச்சர் என்பதை மிக தெளிவாக இது காட்டுகின்றது. மின்துறையை போன்று அனைத்து துறைகளிலும் இதே நிலை நீடிப்பதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நல்ல ஒரு அணுகுமுறை இல்லாத ஒரு காரணம், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை இழந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் எல்லாம் எந்த ஒரு தீர்வு இல்லாத வெறும் அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற ஜெயலலிதா அரசாங்கம் இது. ஆக இது மின்துறை மட்டுமில்ல, அனைத்து துறையிலும் இந்த நிலைமைத்தான். ஆனால் மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயலின் குற்றச்சாட்டை அதிமுக மறுத்துள்ளது. கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளாததாலேயே மத்திய அமைச்சர் இதுபோன்று குற்றம் சாட்டுவதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி கூறியுள்ளார். இதேபோல் அரசியல் ஆதாயத்திற்காகவே இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகனும் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.